கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 32 அதிகாரம் 17 கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று எரேமியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதாக நாம் வாசிக்கிறோம். இன்று நாமும் கூட தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் 1000 தலைமுறை மட்டும் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். யோசனையிலே பெரியவராயிருக்கிறார், செயலிலே வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயம் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய விண்ணப்பத்தின் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப நேரங்களிலே உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள். ஏனென்றால் அவர் உங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாகவே இருக்கிறார். உங்களுக்கென்று தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் போகும் வழியெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் தம்முடைய தாயுள்ள சித்தத்தின்படி அவர் உங்களை நடத்துவார். அதே அதிகாரம் 27 என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறார். தேவனால் எல்லாம் கூடும் நாம் அறிந்திருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து சில நேரங்களிலே நம்முடைய சுய பலத்தை நம்பிவிடுகிறோம், நம்மை சுற்றி இருக்கிற ஆள் பலத்தை நம்பிவிடுகிறோம். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற நெருக்கங்கள் எல்லாம் இன்னும் நாம் அவரை நெருங்குவதற்காகவே தான். ஆகவே தேவனை விட்டு தூரம் போகாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நம்பி தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். லூக்கா 18 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு பார்வையில்லாத ஒருவர் வழியருகே உட்கார்ந்திருக்கிறார். திடீரென்று ஜனங்களுடைய சத்தம் அதிகம் கேட்கிறது. அப்பொழுது விசாரிக்கிறார். எல்லாரும் இயேசு போகிறார்கள் என்று அறிவிக்கிறார்கள். அப்பொழுது அந்த குருடன், அவர் யார்? அவர் என்ன செய்வார்? எனக்கு ஏதாகிலும் தருவாரா? எனக்கு அதிசயம் செய்ய, அற்புதம் செய்ய அவரால் முடியுமா என்றெல்லாம் அவன் கேள்வி கேட்கவில்லை. அவர் இயேசு வருகிறார் என்று அவன் அறிந்த மாத்திரத்திலே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு பார்த்தான். ஆனால் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று கொடுக்க வேண்டியவர்கள் அவனுடைய நன்மையை அங்கே தட்டி கழிக்க பார்த்தார்கள். அவன் பார்வை பெறக்கூடாதபடி எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனுக்கு தெரியும், நான் கூப்பிடுகிறவர் யார் என்று. ஆகவே பின்னிலும் அதிகமாய், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். திரளான ஜனங்களின் ஆரவாரத்தின் மத்தியிலே தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டார். கேட்டவர் அந்த இடத்திலே நின்று அதட்டியவர்களை கொண்டே அவனை கொண்டு வரும்படி சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து பார்வையை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே அவன் கூப்பிட்ட நோக்கம் நிறைவேறியது. அதுபோலவே நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவனை நாம் கூப்பிட விடாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மை நெருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் முன்னிலும் அதிகமாய் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது சோதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சாதனையாய் மாற்றி தருவார். ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலான தேவ நாமத்தை அந்த இடத்திலே நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி உங்கள் சூழ்நிலைகளிலே தேவன் அற்புதமான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். மிகவும் அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்ற உடைய வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களால் நாங்கள் யோசிக்கிறதற்கும் ஒன்றை செய்கிறதற்கும் நாங்கள் எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள். இப்பொழுதும் கூட ஒரு விசை கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைத்து அற்புதமான அதிசயமான காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வாங்க. சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை உடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்து ஆண்டவரே அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறேன். மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்க. எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.